ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற மாதிரி நம்ம சேனலாக மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ கூட உங்களுக்கு உடனே நோட்டீஸ் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 727. நம்ம நேற்று கொடுத்த 7 நம்பர்ஸ்லாம் நமக்கு இன்றைக்கி நமக்கு அடிச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் வீடியோஸில். ஆனால் மிஸ் ஆகுது. ஆனால் நம்ம இன்றைக்கி ஓரளவுக்கு பிசி அல்லது ஏபி நம்பர்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். நாளைக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கே பார்த்திங்கன்னா அந்த மெத்தட்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த மெத்தட் வீடியோஸ் போகிறேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு கம்பல்சரி இன்னிங்ஸ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நம்பர் வரலன்னு வருத்தப்படாதீங்க. ஓகேவா? நம்ம அதுக்கான இன்னிங்ஸை நம்ம கொடுத்துடல. ஓகேவா? ஏன்னா பார்த்திங்கன்னா நமக்கு சரியான ரூட்டில் அடிக்கிறீங்க. அதனால தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதா இருக்குது. நம்ம சூப்பராக ஒரு இன்னிங்ஸ் நம்ம எடுத்துருவோம் கூடிய சீக்கிரத்தில். ஓகேவா? நாளைக்கே ஓரளவுக்கு கூட இன்னிங்ஸ் வரலாம். நாளைக்கு கன்ஃபார்மாக இன்னி வந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 டே ரிசல்ட் வச்சு நம்ம பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் எடுக்கிறோம். இந்த மெத்தட்ஸ் ஒர்க் ஆச்சுன்னா நான் மார்க் பண்ணி கொடுக்குற நம்பர்ஸை கொஞ்சம் நோட் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே மகளே, நீங்கள் கேரளா டிஏ நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஐசி 13 ரூபாய்க்கு 1000, திருடஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடஜல் 25 ரூபாய்க்கு 10000, பிசி வின்னிங் 1000, திருடஜல் 30 ரூபாய்க்கு 14000, பிசி வின்னிங் 500, சிபுடு வின்னிங் 50 ரூபா. திருடஜல் 60 ரூபாய்க்கு 28000, பிசி வின்னிங் 1000, சிபுடு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி திருடஜல் 70 ரூபாய்க்கு 32000, பிசி வின்னிங் 1000, சிபுடு வின்னிங் 80 ரூபா. 4 டஜல் 30 ரூபாய்க்கு 90000, 4 டஜல் 110 ரூபாய்க்கு 4,30,000, 3 நம்பர் வின்னிங் ஆச்சுன்னா 10000, பிசி வின்னிங் 1000, சிபுடு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி 10 நிமிஷம் முன்னாடியே நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே மேடம், இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு 5 டே ரிசல்ட் வச்சு நம்ம பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் தான் எடுக்கிறோம். ஓகேவா? நாளைக்கு கம்பல்சரி வின்னிங்ஸ் வரலாம். ஓகேவா? உங்களுக்காக நானும் நிறைய ரூட்டு ட்ரை பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஆனால் நம்ம வரலின்னு நினைக்கிறது வருதுன்னு நினைக்கிறது வராமல் போய் இதே மாதிரி தான் கொஞ்சம் நிறைய மிஸ்டேண்டிங் ஆகிட்டே இருக்குது வர. இப்போ நாளைக்கு வின்னிங்ஸ் வரும். ஓகேவா? ஒரு ரூட்டை பிடிச்சிட்டோம் நம்ம தொடர்ந்து வின்னிங்ஸ் எடுத்துடலாம். ஓகேவா? தொடர்ந்து வின்னிங்ஸ் எடுத்துடலாம். அது வரைக்கும் கவனமாக விளாண்டுங்க. ஓகே, வாங்க நம்ம ஒரு 5 டே ரிசல்ட் வச்சு பி போர்டு சி போர்டுக்கான நம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 932 போட்டுக்கிறோம். ஓகேவா? 932 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 696. இதில் கிடைச்ச லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம கிடைச்சது 74 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 932 வச்சுருக்கு. நமக்கு 74 கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 804. அதை வச்சு நம்ம பி போர்டு சி போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 804 ரூட் ஆப்ஷன் 696 போர்டு. இல்லை நமக்கு பார்த்தீங்கன்னா 4 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 804 வச்சுட்டு நமக்கு 4 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 021. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 021 ரூட் ஆப்ஷன் போர்டு. இல்லை மீண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு 19 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். மெயினாக சி போர்டுக்கு வரலாம். அதுக்கோசரம் நம்ம கொடுக்குறது. ஆனால் பி போர்டு வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க. அதுக்கோசரம் தான் சொல்கிறது. ஓகேவா? நம்ம 021 இல்லை 19 கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 311. அதை வச்சு நம்ம பி போர்டு சி போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 311 வச்சுட்டு நமக்கு லாஸ்ட்டாக நம்பர்ஸ் 2 அல்லது 5. ஓகே, இந்த மெத்தட்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். இது கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சுன்ட்டு தான் நான் வீடியோ போடலை. ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மெத்தடே வந்திருக்குது. இன்றைக்கி மட்டும் இந்த மெத்தட் போடுதுன்னா ஒரு ஃபுல் வின்னிங்கே நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. நாளைக்கு வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நாளைலேருந்து ஒரு சிறப்பான வின்னிங்ஸ் கொடுத்துருவோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 311 வச்சுருக்கு. 2 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 727. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 727 ரூட் ஆப்ஷன் 696 போட்டு எடுக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக நம்பர்ஸ் 60 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா 727 வச்சுருக்கு. நமக்கு 60 கிடச்சிருக்கு. இது இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டு அல்லது சி போர்டு 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மெத்தட்ஸ் ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு 0 பி போர்டு சி போர்டுக்கு வரணும். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனல் கமெண்ட் ஆகுனா மற்றவங்க ப்ளே பண்ணுறது கொஞ்சம் உதவியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணல, ஓரளவுக்கு தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம சேனல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு.
ஓகே மேலே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் தான் எடுக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 932 வச்சு நம்ம அதிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, நம்ம வந்து 932 போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா ரூட் ஆப்ஷன் போட்டு இதே ரூட் ஆப்ஷன் தான் நம்ம போட்டு எடுக்கிறோம். ஒரு ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 649. ஓகேவா, 649. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணி. ஓகேவா, புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் 1 அல்லது 0. 1 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 932 வச்சு 1 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 804. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 804 ரூட் ஆப்ஷன் 649 போட்டுக்கலாம். நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் 04 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 804 வச்சு எடுக்கலாம். நமக்கு 0 அல்லது 4 நமக்கு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நமக்கு 0 வந்து பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 021. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் என்ன வந்து பார்க்கலாம். பாதி நம்ம வந்து 021 செடிகள் நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் 9. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து 3 நம்பர் எடுப்போம். ஓகேவா, 9 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 021 செடிகள் நமக்கு 9 அல்லது 3 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 3 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 311. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு பி போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 311 ரூட் ஆப்ஷன் 649 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் 7 அல்லது 1. ஓகேவா, நேற்று இந்த மெத்தட்ஸ் நான் எடுத்து வச்சுருந்தேன். எங்கடா இந்த மெத்தட் வரப்போகுது, நம்ம பெருக்கல் மெத்தடு கொஞ்சம் நம்பர்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி வந்துச்சு. அதனால் நம்ம அந்த மெத்தட்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஓகேவா, இதில் நமக்கு பெருக்கல் மெத்தட் இது வந்து இருந்துச்சுன்னா நான் கம்பல்சரி ஒரு வினிஸ் கொடுத்துருந்துருப்பேன். ஆனால் நம்ம எது நினைக்கிறோமோ அது கொஞ்சம் ஆப்போசிட்டாக போயிட்டு இருக்கிறதுனால அதனால தான் நம்ம மிஸ் பண்ணிட்டே வரோம். ஓகேவா, இல்லைன்னா நம்ம வந்து சூப்பரான ஒரு வினிஸ் எடுத்துகிட்டே வந்துருக்கலாம். ஓகே, வந்து நம்ம வந்து 311 வச்சுருக்கோம். நமக்கு 7 தான் நமக்கு கிடைச்ச ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 311 வச்சுருக்கோம். நமக்கு 7 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பற்றி நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. இதில் வந்து நம்ம 5 days ரிசல்ட் எடுத்தோம். ஒரே ஒரு நாள் மட்டும் தான் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகேவா, பி போர்டில் வந்து ஒரே நாள் தான் பாஸ் ஆயிருக்கு. மீதி நாள் போகிறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் தான் பாஸ் ஆயிருக்கு. நாளைக்கும் ஏ போர்டில் மெயினாக வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்கள் கணக்கில் பி போர்டு சி போர்டு பி போர்டுக்கு வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே, நம்ம வந்து 727 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 727 வச்சுட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 727 வச்சுட்டு நமக்கு 4 1 கிடைச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 1ஆம் நம்பர் வந்தால் எடுத்துங்க. ஏன்னா 7க்கு 4ங்கிறது கொஞ்சம் இம்பாசிபிளான விஷயம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7க்கு 4 அந்த மாதிரி தான் வரணும். உங்கள் கணக்கில் 1ஆம் நம்பர் வந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4ஆம் நம்பர் அல்லது 1ஆம் நம்பர் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வரலாம். உங்கள் கணக்கில் பி போர்டு வந்தால் எடுத்துங்க. வந்தால் 4ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்குது. அப்படி பி போர்டு சி போர்டுக்கு நமக்கு வந்து 0 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து 2 நம்பர்ஸ் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். இந்த 2 நம்பர்ஸ் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. 1ஆம் நம்பர் வந்தாலும் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபி அல்லது பிசி. ஓகே, ஏபி ஏசி பிசி. ஓகேவா, இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுற மாதிரி தான் அந்த 4 நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 செட்டு தான் வந்து கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 46 40 16 10. ஓகேவா, 4 நம்பர்ஸ் தான் உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தட் ஒர்க் ஆச்சுன்னா கம்பல்சரி நாளைக்கு பாஸ் ஆகணும். இந்த மெத்தட் ஒர்க் ஆகிறனால தான் நான் போட்டிருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 727. இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட் வந்து இன்றைக்கி யாருன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து தேவராஜ் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு ஆல் போர்டுக்கு 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் பி போர்டுக்கு சூப்பராக 2ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான ஒரு வினிஸ் கொடுத்துருக்காப்புல. பி போர்டுக்கு சிங்கிள் ஷாட் அருமையான ஷாட் கொடுத்துருக்காப்புல இன்றைக்கி. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இவர் 7ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் பி போர்டுக்கு 7ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் வந்துருக்காப்புல. ஆனால் நமக்கு ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிற்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 6 8 இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் கொஞ்சம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம சகாதேவன் அவர் சூப்பராக ஏசிக்கு 73 எடுத்துருக்காப்புல. ஆனால் 77 வச்சுருந்தவங்க ஒரு சூப்பராக 7ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு எடுத்துருக்காப்புல. சி போர்டுக்கு 3ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல. ஆனால் 7ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு சூப்பராக நியூஸ் எடுத்துருக்காப்புல.
ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் கமெண்ட் கம்மியாக தான் பண்ணுறீங்க. ஆனால் வின்னிங்ஸ் வரலைனாலும் பரவாயில்ல, உங்கள் கணக்கில் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கல. ஆனால் 2ஆம் நம்பர் சிங்கிள் போர்டில் நிறைய பேர் கொடுத்துருங்க, சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, மறக்காமல் நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் அப் பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, மீண்டும் நாளைக்கான கசிங்கில் பார்க்கலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா?